ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் STH. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு நியூஸ் ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்குங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிக்க போகிற படம் தான் கூலி, அதாவது தலைவர் 171. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் ரைட் பண்ண போகிறாரு, அனிருத் மியூசிக் பண்ண போகிறாரு, சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துலேருந்து ஒரு டீசர் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீசர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு மாசாக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் கழித்து இந்த டீசர் ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பி விட்டுருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டீசர்லேருந்து ஒரு சாங் வரும், டிஸ்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வரும். அந்த சாங் அனிருத் பழைய படமான, அதாவது ரஜினி சார் நடித்த தங்கமகன், அவருடைய பழைய படம் தங்கமகன் படத்துலேருந்து அந்த டிஸ்கோ சாங் இருக்கும். அந்த சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இந்த டீசரில் யூஸ் பண்ணிருப்பாங்க. கேட்கறதுக்கு சரி மாதம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீசர்லேருந்து அந்த டிஸ்கோ சாங்கை ரிமூவ் பண்ணுங்க, அப்படி இல்லைனா எனக்கு பணம் கொடுங்க, இல்லைனா நான் கேஸ் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ்க்கு ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம இசைஞானி இளையராஜாங்க. இந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இளையராஜாவை வச்சு செஞ்சுட்ருக்காங்க, வடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இவருக்கே இந்த வேலை அப்படின்ற மாதிரி இவர் யார் இந்த பாட்டை கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் அவர் தானே மியூசிக் போட்டார், இது அவருடைய டியூன் தானே, ஸோ அவருக்கு காசை கொடுங்க, நியாயமான ஒன்று தான்ற மாதிரி இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்வை இதில் என்ன, அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வு இருக்குல்ல, இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா என் மைண்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு தாட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குறோங்க. நம்ம ஒரு யமகா, ஒரு ஹோண்டா, ஒரு ஹீரோ, ஏதோ ஒரு பைக் வாங்குகிறோம். வாங்கிட்டு ஒரு 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் இந்த ரோட்டில் போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்டில் அந்த பைக்கு ஓனர், அதாவது ஒரு ஹோண்டா காரை வச்சுக்கலாம், ஹோண்டாக்காரன் இப்போ காரில் வந்துட்டுருக்கான். வந்தவன் வண்டி நிப்பாட்டி, டே இந்த பைக் எனக்கு தான் சொந்தம், குர்ரா, இதுக்கு ஓனர் நான் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டே இந்த பைக்கை நான் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டான், இந்த பைக்கு எனக்கு தான் சொந்தம், நீ யாரா கேள்வி கேட்க அப்படின்ற மாதிரி தானே அவனை திட்டுவீங்க. அந்த தாட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வு இளையராஜா நோட்டீஸ் பண்ண வர வந்துச்சுங்க. இளையராஜா பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, இது கூட நிறைய பண்ணிருக்காரு. நிறைய படங்களை அவர் பாட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. நிறைய பெரிய இசை விழா அவர் பாட்டு யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஸோ நிறைய பண்ணிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்துக்கு ஒரு நோட்டீஸை டைரெக்டாக அனுப்பி விட்டுருக்காரு, இந்த பாட்டை ரிமூவ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா காசை கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இளையராஜா பணம் கேட்குறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை தங்கமகனில் இளையராஜா ஒரு சம்பளம் வாங்கிட்டு தான் போட்டிருப்பார். அதாவது இளையராஜா கிட்ட ஒரு சம்பளத்தை கொடுத்து தான் அந்த பாட்டை வாங்கியிருப்பாங்க அந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ். ஓகேங்களா? ஸோ இளையராஜா அந்த பாட்டை ப்ரொடியூசருக்கு விற்றுட்டாரு, காசை வாங்கிட்டு விற்றுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு சொந்தமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. ஏன்னா அந்த பாட்டை இளையராஜாவுக்கு ஒரு 1 கோடியோ 2 கோடியோ காசு சம்பளமாக கொடுத்து அந்த பாட்டை வாங்கிடுறாங்க. வாங்கினவங்களுக்கு தான் அந்த பாட்டு சொந்தம். நீங்கள் மியூசிக் போட்டிருக்கலாம், நீங்கள் மியூசிக் போட்டுக்கலாம், டியூன் போட என்னாலும் பண்ணிருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், அவர் மியூசிக் போட்டார்ல, பாட்டு அவர் தான் சொந்தம் அப்படி நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் சம்பளம் வாங்கிட்டு தான் அந்த பாட்டை ப்ரொடியூசர்ஸுக்கு இளையராஜா கொடுத்தாரு. ஸோ அதனால் அந்த பாட்டுக்கும் இளையராஜாவுக்கும் துளியும் கூட சம்மந்தம் இல்லாமல் போகுது அந்த சம்பளத்தை வாங்கினதுக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம தாட்டுக்கு ஃபஸ்ட்டு வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், டே என்ன வேணால் சொல்லிட்டு போடா, ஆனால் டியூன் போட்டது அவரு தான்டா, அவருக்கு கேட்க ரைட்ஸ் இருக்குடா அப்படின்னு கேட்கலாங்க. சரி ஓகேப்பா, டியூன் இளையராஜா போட்டார், மியூசிக் இளையராஜா போட்டார், எல்லாம் அவரே போட்டார். ஸோ அந்த பாட்டு அவர் சொந்தம் இருந்துட்டு போட்டோம். சரி, இப்போ இளையராஜா நிறைய இசை நடத்துகிறாருல, இந்த மியூசிக் கான்சர்ட் பண்ணுவார்ல, இதில் அவருடைய படங்களுடைய பாடல்கள் நிறைய ப்ளே பண்ணுவாங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய மூவி சாங்ஸ் மட்டும்தான், அவர் மியூசிக் போட்ட சாங்ஸ் மட்டும்தான். இது நிறைய பேர் அந்த சாங்ஸ் ஸ்டேஜ்லாம் போடுவாங்க, அவரும் போடுவார்லாம் போடுவாங்கள்ல. இப்போது அந்த பாட்டை எழுதுனவங்க, பாடல் ஆசிரியர் இருக்காங்களே, அவங்க இளையராஜா மேலே கேஸ் போடுறாங்க. நாங்கள் எழுதின பாடல் வரியை இளையராஜா ஸ்டேஜில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ் போட்டால் இளையராஜா என்ன ரியாக்ட் பண்ணுவார்? நீங்கள் நாங்கள் எழுதின பாடல் வரியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் மியூசிக் போட்டிங்களா, உங்கள் மியூசிக்கை மட்டுமே ப்ளே பண்ணிக்கிங்க, வேறு எந்த பாட்டு வரியும் அந்த பாட்டில் வரவே கூடாது, ஏன்னா நாங்கள் எழுதுனது, அதற்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பாடலாசிரியர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இளையராஜா மேலே கேஸ் போட்டால் அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எஸ்பிபிக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு பெரிய போர் வந்தது. இதுதான் காரணம். பாட்டை பாடினது நான், ஸோ அந்த பாட்டு எனக்கு தான் சொந்தம், அந்த பாட்டு என்ன தான் ரீச் ஆச்சு அப்படின்ற மாதிரி எஸ்பிபி ஒரு பக்கம் இருந்தார். இன்னொரு பக்கம் அந்த பாட்டுக்கு டியூன் போட்டது நான், மியூசிக் போட்டது நான், ஸோ அதனால் பாட்டு எனக்கு தான் சொந்தம், நான் தான் யூஸ் பண்ணுவேன்ற மாதிரி இந்த பக்கம் இளையராஜா ஒரு பக்கம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா எஸ்பிபிக்கும் இளையராஜாவுக்குமே ஒரு பெரிய போரே நடந்துச்சுங்க.
ஸோ அதேமாதிரி தான் இப்போது இளையராஜா பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல் வந்து எந்த படத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் ஸ்டேஜில் வந்து பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்டீஸாக விட்டு வந்து காசை வசூலிச்சிட்டு இருக்காருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எதுக்காக வந்து ப்ரொடியூசருக்கு தான் அந்த பாட்டு சொந்தம் சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலர், லியோ 2 படத்தையும் எடுத்துங்க. இப்போ லியோ சாங் வந்து சோனி மியூசிக் கிட்ட இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஜெயிலர் சாங் வந்து சன் டிவிட்ட இருக்குது. 2த்துக்கும் மியூசிக் யார்? அனிருத். இப்போது இந்த ஜெயிலர், லியோ இந்த 2 படத்துலேருந்தும் நம்ம வந்து அந்த படத்து சாங்ஸை வந்து எடுத்து ஒரு யூடியூப்லேயோ ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு வந்து இன்ஸ்டாலேயோ போட்டால் அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் ரிப்போர்ட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒன்று சன் பிக்சர்ஸ் இல்லைனா சோனி. ஸோ இவங்க தான் பண்ணுவாங்க, வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்ட அனிருத்தே எதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் போட்ட அனிருத்தே அந்த பாட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அனிருத்தேருந்து ஒரு பெரிய சம்பளத்தை வாங்கிட்டாரு, அந்த பாட்டையும் விற்றுட்டாங்க. ஸோ அதனால் வந்து சோனி மியூசிக் தான் அந்த பாட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு அந்த பாட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் வந்து யார்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டை வந்து காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அந்த யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போகுது. ஸோ அதனால் வந்து இளையராஜா வந்து இதுமாரி பண்ணுறது வந்து ஒரு இழிவான செயல். அவருடைய ஸ்டேஜுக்கு அவருடைய அந்த ஒரு லெவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இழிவான செயல். யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. எதுக்காக கேட்டிங்கன்னா அவர் ஒரு பெரிய லெஜண்ட். மியூசிக் வந்து என்ன சொன்னாலும் இளையராஜா வந்து பெரிய லெஜண்ட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அவர் கேள்வி கேட்கறது கிடையாது. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஓப்பனாக ஸ்டேஜில் கலாச்சி விட்டுருப்பார் இளையராஜாவை ஒரு ஃபங்க்ஷனில். இந்த இளையராஜா 75ன்ற மாதிரி ஃபங்க்ஷன் எடுத்தாங்களே சினிமாவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஓப்பனாக கலாச்சி விட்டுருப்பாரு. என்ன சாமி இப்போ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்களே, காசுலாம் கரெக்டாக வருதா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்லேயே பங்கம் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ அந்த கடுப்பு என்னமோ தெரில, இப்போது அந்த சாங் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லைங்க, அவர் வந்து அந்த நோட்டீஸ் என்ன மென்ஷன் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் படத்துலேயும் லோகேஷ் கனகராஜ் இப்படி தான் யூஸ் பண்ணார் என்னை கேட்காம விக்ரம் பாட்டை அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த படமாச்சும் ஓகே, கூலியாச்சும் ஓகே விட்டுருங்க. ஆனால் விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய விக்ரம் ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா கமல்ஹாசன். அந்த பாட்டை பாடினது கமல்ஹாசன். அந்த பாட்டை வந்து ஒரு உருவானதுக்கு மூல காரணமே கமல்ஹாசன் சார் தான். ஸோ அவர்கிட்டேருந்தே அவர் பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அவங்க இந்த படத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் வந்து கேட்குறது இவ்வளோ காமெடி இருக்கு பாருங்களா. ஏன்னா வந்து கமல் சார் வந்து ஒரு சம்பளத்தை கொடுத்து தான் அந்த பாட்டையை வாங்கியிருப்பார். அந்த பாட்டை அவரே பாடிட்டார். அந்த பாட்டை வந்து ஒரு உருவாக காரணமே அவர் தான். அப்படி இருக்கும்போது கமல் சாரே மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாரு, நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அந்தமாதிரி அந்த படத்துலேருந்து எனக்கு கேட்காம பாட்டை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதேமாதிரி செயல்களை இளையராஜா கைவிட்டுருணும். ஏன்னா வந்து இங்கே வந்து சினிஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ரைட்டர் வந்து நிறைய பேர் இருக்காங்க, யாரும் இது பண்ணுறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லியோ படத்தில் வந்து ஒரு சாங்கு தாமரைப்பூவுக்கும் அந்த கருகிற பையன் 2 சாங் ஃபுல்லாக ஓடும் ஒரு ஃபைட் சீனில். அந்த பாட்டுக்கு அந்த மியூசிக் ரைட்டர் வந்து யாரும் இது கேட்கவே இல்லையே. எதுக்கானா அந்த சாங்கு இந்த காலத்துலேயும் ரீச் ஆகுது. ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் அந்த சாங் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இது பெருமை அந்த மியூசிக் ரைட்டருக்கு. அதேமாதிரி அது பெருமையாக எடுத்துகிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதுமாதிரி வந்து ஒரு காசுக்காக இப்படி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு கேவலமான செயல். இதை பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தகுதி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறது ப்ரொடியூசர் சைடு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ இதை என்ன முடிவு வர போகுதுன்னு வந்து போக தெரியும். நம்ம இந்த பொறுத்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வேளை சந்திப்போம். டாட்டா, பை பாய்.